மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீதும் உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி, விழிமூடி இங்கே துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதிலும் உறுதி. ஈதன் என்னுடைய அரசியல் வேணவாவை கொண்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் சமூகமாக நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவருடைய வேணவுக்காக கொண்டு போயிருக்கார். ஆனால் பிரச்சனை ரெண்டு வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக அவர் எதிர்கொள்கிறார். அப்படிதான் எனக்கு எல்டிடி லீடர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த வரிப்புலி உடுத்த காக்கி உடுப்போட மிக அழகான ஒரு படம் இருக்கும். அதுக்கு பின்னால் தமிழீழத்தினுடைய படம் இருக்கும், புலிக்கொடி இருக்கும். இந்த படம் கமல் குணராட்டன் என்ற புத்தகத்திலே இருக்கு. தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே விடுதலை புலிகள் அமைப்பினர் புகழாரம் சூடியிருக்கின்றார்கள். அவர்கள் இப்ப எப்படி விமர்சிக்கின்றார்கள்? இது ஒரு அரசியல், சாதாரண நபருக்கும் ஒரு அரசியல் இருக்கிற நபருக்கும் இடையிலான ஒரு நீதி பாகுபாடாக பார்க்கிறோம் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்காரு. அது அப்போ அவருக்கு இப்போ மொழிபெயர்த்து வந்திருக்குது வேலுப்பிள்ளை பிரபாகரன் போர் அப்படி என்ற வகையில் சிங்கள மொழியாக்கம் செய்து தமிழில் பாடப்பட்ட பாடல். அதனை சிங்களத்தில் வேண்டுமென்றே மொழியாக்கம் செய்தவர்கள் இந்த வகைக்குள்ள அதை கொண்டு வர்றதுக்காக சொல்லி கொண்டு வந்து இந்த பாடல்களை எல்லாத்தையும் போட்டு நீதிபதிக்கு இந்த விடயங்களில் ஒரு அதிகாரம் இருக்கின்றது. இது சம்பந்தமான பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை சாட்டுறதுக்கு அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றது. அந்த வரம்பு நிலைகளை பயன்படுத்த விட்டு விட்டார்களோ? அவர் ஒரு தேசிய தலைவர், எங்களுடைய தேசிய தலைவருடைய இந்த ஆட்சி மீள வருகிறதுன்ற மாதிரி எல்லாம் அந்த பாட்டில் வெறும் வரிகள். ஆனால் அதனுடைய ஒப்படைக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீதனுடைய பாட்டில் நாங்கள் இந்த குற்றத்தையும் காணலாம். அவர் அரசியல் பரப்பில் இயங்குகிறவர் காண்டிமன், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு சாதாரண பொதுவெளியில் இயங்குகிற ஒரு மனிதன் அல்லது ஒரு சின்ன வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. சொல்லிசை கலைஞன் சங்கீத் அவர்கள் சிறை சென்றது, கைது செய்யப்பட்டது சம்பந்தமாக பல விடயங்கள் சமூக வலைத்தளங்களையும் சமூக பரப்பிலையும் மிகப்பெரிய அளவில் பேசிக்கொள்ளாய் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக எங்களோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய சட்ட ஆலோசகரும் கொள்கை பரப்பு செயலாளருமான நடராசா காண்டிமன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்தும் இந்த விடயத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் இன்றைய தினம் அவரை சந்திக்க சென்றிருந்தீர்கள். அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? சட்டத்தரணி என்ற அடிப்படையில் சென்றிருந்தீர்களா, இல்லாட்டிக்கு கட்சி சார்ந்த ரீதியாக? நாங்கள் தமிழ் தேசிய பரப்பில் கடந்த பல தசாப்தங்களாக இந்த அரசியலில் மிக ஆழமாக ஈடுபட்டு வருகின்ற வகையிலையும் ஒரு தரப்பென்ற வகையிலையும் சட்டத்தரணியாக அந்த கைது சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்ளுகின்ற வகையிலையும் தான் நான் போயிருந்தேன். சட்டத்தரணி என்ற அடிப்படையில் சட்டத்தரணி மற்றது இப்போ எங்களுடைய ஒரு அரசியல் வேலை திட்டம் ஒன்று இருக்குது தானே. அப்போ ஒரு தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முன்வச்சு ஒரு அழிக்க அவர் ஆற்றியிருக்கிற பொழுது அது தொடர்பில் ஒரு கைது இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் அது வெறுமனே அந்த நபருக்குரிய பிரச்சனையே அல்ல, அது தமிழ் தேசிய இனத்துக்குரிய பிரச்சனையாக நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் நான் சென்று அவரை சந்தித்திருந்தேன். என்ன அடிப்படையில் அந்த கைது என்பதும் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் அவரோடு நான் கலந்து பேசுவதற்காகவே சென்றிருந்தேன். உண்மையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வருகின்ற பொழுது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிம்பத்தை காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு இவர்களுடைய பாடல்கள், வெல்வெட்டித்துறை சம்பந்தமாக ஒரு பாடல்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்கள் அமைத்திருந்தார்கள். அந்த பாடலை தலைவருக்கு சிலை வைப்போம் என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அப்பா அம்மாக்கு, அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு மண்டபம் அமைப்போம் என்கின்ற வகையிலெல்லாம் பேசியிருந்தார்கள். ஒரு நீண்ட நெடிய ஆதரவு தளத்தை விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு காட்டுகின்றது போன்றதான ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்தது. சந்திரசேகரம் அவர்கள், அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் இதை எடுத்து எம்புற. ஆனால் இப்போ அவர்களுடைய இந்த விடயம் முற்றாகவே மாறுது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே இந்த இவருடைய பாடல்லே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வரிகளை மொழிமாற்றம் செய்து சிங்களத்திலேயும் அந்த விடயங்களை கொண்டு சென்று இந்த டிக்டாக் தளங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக ஒரு பாரிய அளவிலே ஒரு பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த பிரச்சாரம் ஒரு இனவாத நோக்கிலே இல்லாவிட்டால் ஒரு பயங்கரவாத அரசினுடைய அந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட இந்த பயங்கரவாத ஸ்டேட் டெரரிசம் என்று சொல்வார்கள், அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற நபர்களால் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இவ்வாறான விஷயங்களை நீங்கள் இப்போ என்பிபி அரசு கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடகிழக்கெங்கும் போட்ட பாட்டை பற்றி
பேசுகிறதுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு இதை பேசலாம்னா இன்றைக்கு அதை பேசியிருக்கணும். இன்றைக்கு இந்த காவி செல்கிற சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று சொல்லி நாங்கள் அந்த அடைமொழிக்குள்ளே வச்சு இவர்களை பேசுகிறதுக்கான காரணம் வெறுமனே விமர்சனத்துக்கானதல்ல. உண்மையாகவே இது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட 78 வருட கால இந்த வரலாறு இந்த ஸ்ரீலங்கா தேசம் பற்றி எங்களுக்கு ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சி பீடம் மாறி ஏறி வந்திருப்பவர்கள் கடந்த காலங்களில் ஆயுதம் தூக்கியவர்கள், விடுதலைக்காக போராடியவர்கள், ஆட்சி மாற்றம் ஒன்றுக்காக இந்த முதலாளித்துவ வர்க்கம் இல்லாட்டி சாதியில மேற்தட்டு வர்க்கத்திடமிருந்து பாட்டாளி வர்க்கத்திடம் இல்லாட்டி விளிம்பு நில மக்கள்கிட்ட இந்த அதிகாரங்கள் வர வேண்டும் என்று போராடுவதாக சொல்லி கொண்டு போராடியவர்கள் ஒரு நியாயமான அரசியலை கொண்டிருப்பார்களா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பேசித்தான் இந்த மக்கள் மத்தியில் இந்த அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த சங்கீதன் அவர்களுடைய இந்த கைது விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பாடல்களை வேண்டுமென்றே அந்த மொழியாக்கம் செய்து அதனை சிங்கள இந்த தளங்களிலே சமூக வலைத்தளங்களிலே அதனை விளம்பரம் செய்து ஒரு பயங்கரவாதியாக அவரை சித்தரித்து அந்த வார்த்தைக்கு வார்த்தை அவர் பாவித்த அந்த வசனங்களை அவர்கள் மொழியாக்கம் செய்து தான் இதை பரப்புரை செய்து புலனாய்வு துறை கேட்டிருக்குது போலீஸாரிடம், நீங்கள் என்ன செய்கிறீங்கள், இப்படி ஒரு பெரிய பிரச்சனை உண்டு ஓடுது, மீளவும் போர் ஒன்று மூடுறதுக்கான ஒரு பயங்கரவாதத்தை தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு மீளுருவாக்கம் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தும். போர் மூடுவது சம்பந்தமாக போர் தொடங்குகிறது என்று சொல்லுகிற அந்த விஷயத்தையெல்லாம் சிங்களத்தில் தமிழில் இருக்கிறத மாற்றி போர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2 பள்ளிக்கூடங்களுக்கு இடையில கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் போர் தான் அது, சரிதானே. கவிதையில் 2 பேரும் சண்டை பிடிக்கிறோம் என்று சொன்னால் கவிதை சமர் கவிதை போர் என்னவும் சொல்லலாம். ஆகவே ஒரு சொல்லிசை மூலமாக ஒரு கலைஞனாக தமிழ் தேசிய உணர்வாளனாக தன்னுடைய ஆட்சியை அவர் முன்வைக்க வருகிற பொழுது இதனை சித்தரித்தவர்களிடம்தான் இந்த பயங்கரவாதம் இருக்கிறது. அந்த பயங்கரவாதம் ஸ்டேட் டெரரிசம் என்று நான் வரையறுக்க விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த இயந்திரத்தை கொண்டு அவர்களாகவே உருவாக்கி அவர்களாகவே ஒரு பிரச்சனையை உருவாக்கி போட்டு இந்த புலனாய்வுத்துறை போலீஸுக்குள்ள சொல்லி போலீஸ் இந்த கைதை செய்கிறது. ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சிகள் அடிப்படையில் நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் இது சிங்கள பௌத்த பேரினவாதத்துடைய நிகழ்ச்சிகள். இதை நீங்கள் மிக தெளிவாக வழங்கி கொள்ளணும். இது அங்கே இருக்கிற இப்போ என்ன எப்படி சொல்ல வருகிறோம்னு சொன்னால் இந்த பாடல்களை கொண்டு போய் இப்போ தையட்டி பிரச்சனைக்கு என்ன இவர் எந்த கோர்ட்டில் சட்டத்தரணியாக வந்தார் என்று சொல்லி என்னுடைய அந்த கலந்துரையாடல் நான் போலீஸாரோடு அங்கே பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிற விடயங்களை கத்தரித்து வேண்டுமென்றே தங்களுக்கு தேவையான பகுதிகளை மட்டும் வெட்டி எடுத்து காணொளிகளாக கொண்டு போய் பல மில்லியன் கணக்கான சிங்கள பார்வையாளரிடம் கொண்டு போய் அவர்களுடைய அந்த பதிவுகளை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எந்த நீதிமன்றத்தில் சட்டத்தரணி, இவருக்கு யார் கொடுத்தது, இவர் ஒரு சட்டத்தரணியா, ஒரு மனித கூலத்துக்கு நடமாடக்கூடியவரா என்ற வகையில் விமர்சனங்களை கொண்டு போய் ஒரு பாரிய அச்சுறுத்தலுக்குள்ள இந்த இனத்தினுடைய போராட்டத்தை சிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்துல தான் இந்த சங்கீதன் அவர்களுக்கு இப்போ இந்த 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 போலீஸார் இல்லாட்டி இந்த ஸ்ரீலங்கா நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரீனம்னு சொன்னால் இந்த இப்போ ஒரு சிங்கள மக்கள் இந்த பாடல் வரிகளையும் இதுகளையும் பார்த்து கொதித்தெடுகிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் பேசுகின்ற பொழுது இவ்வளவு ஒரு விரிவான ஒரு விளக்கம் ஒன்று இருக்கின்றது. இந்த விளக்கம் எல்லாம் பயங்கரவாத தடைச்சட்டம் சார்ந்தோ அல்லது அதில் குறிப்பிடப்பட்ட அந்த பாடல்களில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் சார்ந்தோ நீதிபதிக்கு இந்த விடயங்களில் ஒரு அதிகாரம் இருக்கின்றது. இது சம்பந்தமான பயங்கரவாத தடைச்சட்டம் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை சாட்டுறதுக்கு அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றது. அந்த வரம்புநிலைகளை பயன்படுத்த விட்டு விட்டார்களோ? இதில் உண்மையிலே இப்போ நீதித்துறை என்பது சம்பந்தமாக நாங்கள் கேள்விகளை எழுப்ப முடியாது. ஆனால் குறிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயமான ஒரு தெளிவை நாங்கள் கொடுக்க வேணும். இப்போ உங்களுக்கு தெரியும் PTA என்ற சட்டத்துக்கு கீழே பயங்கரவாத தடுப்பு சட்டம். எது பயங்கரவாதம்? இந்த நீங்கள் ஆரம்பத்திலே டெரர் என்கின்ற வார்த்தையினுடைய அடிப்படையே ஒரு பிரெஞ்சு மொழியினுடைய மொழியாக்கம் தான். பிரெஞ்சு புரட்சியில் அரசு, அதாவது பிரான்ஸ் அரசு மக்கள் மீது இழைத்த பயங்கரத்தை தான் டெரரிசம் என்று சொன்னார்கள். ஆகவே அரசு மக்கள் மீது பிரயோகித்த அடக்குமுறையை தான் பயங்கரவாதம் என்ற அந்த சொல்லு கருக்கொண்டு அந்த சொல்லாக்கம் இடம்பெற்று வர்றதுன்ற அடிப்படையை அரசினுடைய பயங்கரவாதம். ஆகவே இந்த அரச பயங்கரவாதத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த PTA எடுக்கக்குள்ள PTAயில் மீளுருவாக்கம் என்று சொன்னால் எப்படி அந்த பயங்கரவாதம் சொல்லப்படுது? இங்கே ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத கிளர்ச்சியை செய்கிறது பயங்கரவாதம்.
ஆனால் அரசாங்கத்தை ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்படுற அரசாங்கத்தை தவறுகளை சுட்டிக்காட்டி அதை விமர்சனத்துக்கு உட்படுத்துறதுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் குறித்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல தான் நீதித்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது காவல்துறை, சட்ட அமுலாக்கத்துறை. சட்டத்தில் அங்கே போடுறவர் அவருக்கு தெளிவான சட்ட அறிவில்லை, ஒரு சிங்கள போலீஸார் தான் அதை செய்வார். அப்போ அவருக்கு இப்போ மொழிபெயர்த்து வந்திருக்குது வெளுப்பிள்ள பிரபாகரன் போர் அப்படி என்ற வகையில் சிங்கள மொழியாக்கம் செய்து தமிழில் பாடப்பட்ட பாடல். அதனை சிங்களத்தில் வேண்டுமென்றே மொழியாக்கம் செய்தவர்கள் இந்த வகைக்குள்ள அதை கொண்டு வர்றதுக்காக சொல்லி கொண்டு வந்து இந்த பாடல்கள் எல்லாத்தையும் போட்டு பயங்கரவாதத்தை செய்கிறார், விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளை மீளுருவாக்கம் செய்வதற்கான முயற்சியை செய்கிறார் என்று சொல்லி கொண்டு வர இது ஒரு கருத்துருவாக்கம், கருத்தியல் சார்ந்த கருத்தாயுதம். எழுத்தாயுதத்தில் எழுதி வந்ததை கருத்தாயுதமே சொல்லாயுதமாக சொல்லி செய்ய அவர் பாடுறார். இதில் இந்த பயங்கரவாதத்தை இவர் தூண்டுகிறாரா என்கிறத நான் நீதித்துறை பார்க்க வேணும். அப்போ அவர் சட்ட அமலாக்கத்துறை கொண்டு வரையிலேயே அவர் ஒரு சிங்கள பெரும்பான்மை பௌத்த பேரினவாதத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு கட்டமைப்பினுடைய அலுவலர் அவர் அந்த விடயத்தை அவர் அப்படித்தான் கொண்டு வருவார். அது சித்தாந்தமே 78 வருஷ வரலாறு அதைத்தான் எங்களுக்கு சொல்லி நிற்குது. அதை கொண்டு வந்துட்டா நீதித்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீதித்துறை பார்க்க வேணும் இதில் இது என்ன பிரச்சனை என்ன. இப்போ நீதிவான் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போன உடனே நீதிவான் நீதிமன்றம் பிடிஏ என்று சொன்ன உடனே அங்கே பிணை கொடுக்கல. அப்போ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தான் எடுக்க வேணும் என்ற ஒரு பிரச்சனை வரையில. அப்போ பிடிஏக்கு கீழே அவர்கள் கொண்டு வந்து போட்ட உடனே போடுறவருக்கு இருக்கிற தராதரம் சட்ட அறிவும் இல்லை, அவருக்கு இது சார்ந்த எதுவுமே இல்லை. அப்போ சட்டத்தை அவர் பொருள் கோடல் செய்து பயங்கரவாதத்துக்கு பிடிஏக்களை கொண்டு இதை மொழி சார்ந்த பிரச்சனையும் இருக்கிறதாங்க. அப்போ பிடிஏன்னு போட்ட உடனே நாங்கள் அது ஃப்ரீஸ் ஆகிடும், அப்படியே உரநிலைக்கு வந்துடும். அப்போ இதுக்கு பிணை கொடுக்கறதுக்கான அதிகாரம் இல்லை என்று நான் நிச்சயமாக சொல்வேன். இந்த பிணை கொடுக்கறதுக்கான குற்றத்தை கொடுக்க முடியாத பயங்கரவாத குற்றம் ஒன்றை நபர் இழைச்சிருக்கிறாரா இல்லையா என்பதனை ஆராய்கிற பொறுப்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது. ஆகவே ஆனால் அவர்கள் பாவித்திருக்கிற அந்த வசனங்கள் மிக மோசமான, மிக ஆழமான ஒரு பயங்கரவாதத்தை தூண்டுகிற வகையில் அந்த சமர்ப்பணத்தை போலீஸார் அங்கே நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிக்கிற பொழுது நீதிவானனுடைய அதிகாரங்களும் மட்டுப்படுத்த அந்த விடயத்தை அவர் கவனித்திருக்கணும் இல்லையா, மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த இடத்துல அவர் நீதிவானுடைய கைகள் கட்டப்படுகிறது. உங்களுக்கு முன்னிலை இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ச அவர்கள் இதை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த பயங்கரவாத எதிர்ப்பு என்கின்ற கொள்கைகளை மிகப்பெரிய அளவில் பேசினது பொதுஜன பெரமுன முன்னைய காலகட்டங்கள், மஹிந்தவனுடைய காலத்திலேயும் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய காலகட்டத்திலேயும் இந்த விடயங்கள் பெருமளவில் பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாமல் ராஜபக்ச இதை கடுமையாக விமர்சிக்கின்றார். அவர் பேசுகின்ற பொழுது முன்னை நாள்களில் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே விடுதலை புலிகள் அமைப்பினர்களுக்கு புகழாரம் சூடியிருக்கின்றார்கள். அவர்கள் இப்போ இப்படி விமர்சிக்கின்றார்கள். இது ஒரு அரசியல், சாதாரண நபருக்கும் ஒரு அரசியலில் இருக்கிற நபருக்கும் இடையிலான ஒரு நீதி பாகுபாடாக பார்க்கிறோம் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கலை சார்ந்த விஷயங்களில் இப்படியான கைகள் கட்டப்படுவது தொடர்பாகவும் நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் நாமல் ராஜபக்சனுடைய அரசியல் கொஞ்சம் இப்போ இந்த விடயங்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் இவர் என்ன யோசிக்கிறார்ன்றதை ஒரு அணுக முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருக்குது. இந்த அரசியலை நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? இது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அவருடைய கட்சியில் வடக்கு கிழக்கில் போட்டி போட்டவர்களோட இந்த விடுதலை கீதங்களை இசைச்சு வாக்கு சேகரித்த ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நாமல் ராஜபக்ச ஒரு அரசியல்வாதியாக இங்கே போட்டி போட்டவர்கள் செய்கிறது பேர், ஆனால் நேரடியாக தேசிய அமைப்பாளரே இதில் மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு இல்லையா? அதில் இப்போ நீங்கள் நாமல் ராஜபக்சனுடைய அந்த விமர்சனம் சார்ந்து நாங்கள் இப்படி பார்க்கலாம். அதாவது இப்போ அவர் கடந்த காலத்தில் அவர் விடுதலை புலிகள் இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தரப்பினுடைய அரசியல் நிலைப்பாடுன்னு எடுத்தால் அவர் அங்கே பிரச்சனை சம்பந்தமாக அவருடைய முடிவு 13ஆம் திருத்த சட்டத்தினுடைய தகப்பனார் கூட 13ஆம் திருத்த சட்டத்தின் அதை மீறி நாங்கள் போகலாம், அது ப்ளஸ் என்று பேசுகிற அளவில் அவருடைய அரசியல் இருக்கிற பொழுது தமிழ் மக்களுக்கு பிரச்சனை சார்ந்து நாமல் ராஜபக்சவுக்கு முற்றிலும் புறம்பான அந்த அதிகாரங்கள் எதுவும் வழங்கப்பட தேவையில்லை என்ற வகையில் இருக்கிற ஒருவர். ஆனால் இப்போ அரசியல் தேவை கருதி அவர்கள் தங்களுடைய உங்களுக்கு தெரியும் அவர் பேசுகின்ற சொல்கிறேன், இளங்குமரனுக்கு ஒரு சட்டம், அந்த பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஒரு சட்டம், இந்த அவரும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பாடலை பதிவு செஞ்சிருந்தார், பகிர்ந்திருந்தார். இந்த சாதாரண நபர் என்கின்ற அடிப்படையில் இவரும் பகிர்ந்திருக்கார். இவருக்கு ஒரு சட்டமா என்கின்ற அடிப்படையில் தான் அவர் இந்த விமர்சனத்தையே முன்வைக்கின்றார். நிச்சயமாக இப்போ நீங்கள் அந்த வாக்கு சேகரித்து அந்த பாடலில் நான் கேட்டேன்.
அந்த பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாடலுக்கு பின்னால் வர காட்சிகள் எல்லாம் தேசிய தலைவருடைய வீட்டு மதிலில் அவருடைய பெயரோட இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் வந்து அவர் ஒரு தேசிய தலைவர், எங்களுடைய தேசிய தலைவருடைய இந்த ஆட்சி மீள வருகிறதுன்ற மாதிரி எல்லாம் அந்த பாட்டில் வெறும் வரிகள். ஆனால் அதனுடைய ஒப்படைக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீதனுடைய பாட்டில் நாங்கள் இந்த குற்றத்தையும் காண இயலாது. ஆனால் இந்த பாடல்களில் கொண்டு வர அரசியலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு அரசியலை நான் பேச விரும்புகிறேன். இந்த ஊடகத்தின் மூலமாகவும் நான் நினைக்கிறேன் இந்த இது மக்கள் மத்தியில் போய் சேரணும். விடுதலை புலிகளை போற்றுவதும் அல்லாட்டி அவர்களுடைய அந்த தியாகத்தை வச்சு நாங்கள் பாடுறது, இல்லாட்டி விடுதலை சார்ந்த எங்களுடைய கருத்துக்களை இந்த பொப்பிசை மூலமாக வழங்குவது என்பது வந்து இந்த சட்டங்களால் தடுக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. என்னை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், நான் ஒரு தமிழ் மகனாக குடிமகனாக நான் என்னுடைய இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய சட்டங்கள் என் மீது பாவிக்கப்படுறது வந்து என்னுடைய அடிப்படை உரிமைகள், அதாவது உரிமைகள் என்று இந்த ஸ்ரீலங்காவினுடைய தேசம் வரையறுத்திருக்கிற அந்த அடிப்படை உரிமைகளை மீறுறது ஒரு பக்கம் இருக்க, என்னுடைய பிறப்புரிமை என்னிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத, என்னிடமிருந்து பறிக்கப்பட முடியாத ஒரு உரிமையாக சொல்லப்படுகிற சுயநிர்ணய உரிமை. நான் வடகிழக்கிலே தாயகமாக என்னை நான் கருதுகிற பொழுது அந்த தாயகத்திலே இருக்கிற ஒரு தமிழ் குடிமகனாக என்னோடு கூட பிறக்கிற உரிமை உண்டு, சுயநிர்ணய உரிமை. நாங்கள் குழுவாக எங்களை அடையாளப்படுத்தி எங்களுடைய அரசியல் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அரசியல் வகிவாகும். இதனை சட்டம் போட்டு தடுக்க இயலாத வரும். ஆகவே இப்போ இன்றைக்கு சிங்கள அரசு நிறைவேற்றி கொண்டு வருகிற அனைத்து சட்டங்களுமே வந்து சர்வதேச சட்டங்களுக்கு முரணான சட்டங்களாகத்தான் கொள்ளப்படுகிறது. 6ஆம் திருத்த சட்டம், 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பே சர்வதேச சட்டங்களுக்கு மிக அடிப்படையில் ஒரு முரணான ஒரு ஒரு அரசியலமைப்பு. அதில் 6ஆம் திருத்த சட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் சத்தியப்பிரமாணம், நாங்கள் ஸ்ரீலங்கா அரசில் ஒரு தொழிலுக்கு போகிறோம்னு சொன்னாலும் அரசாங்கம் தான் தொழிலை கொடுக்குது, நாங்கள் விரும்பியோ விரும்பாமல் இந்த அரசுக்கு கீழே இருக்கிறோம், இந்த அரசு அச்சடித்த பணங்களுக்கு தான் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். ஆனாலும் எங்களுடைய அரசியல் வேணவாவே நாங்கள் சொல்றதுக்கு இந்த தடையும் இல்லை, சர்வதேச சட்டங்கள். 6ஆம் திருத்த சட்டம் வந்து முற்றுமுழுதாக என்னுடைய சுயநிர்ணய உரிமையை மறுக்கிற சட்டம். ஆகவே அந்த சட்டத்தை நாங்கள் எங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக தெரிவு செய்த பிரதிநிதிகள், வடகிழக்கு பிரதிநிதிகள் வந்து முற்றாக அதனை நிராகரித்திருக்கிறார்கள். அதற்கு சார்பாக அவர்கள் வாக்களித்தில்லை, வாக்களிப்பிலிருந்து வெளிநடப்பு செய்து வாக்களிக்காமலே நிறைவேற்றப்பட்ட சட்டம். ஆகவே ஒற்றையாட்சி பாராளுமன்றத்தில் 74% மேலாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் இருக்கக்குள்ள அங்கே இருக்கிற ஒரு சாதாரண பெரும்பான்மையை வச்சு கொண்டு 250 அதனுடைய அறவாசியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணலாம் என்று இருக்கக்குள்ள அந்த சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு அதனை இந்த தமிழர் தேசத்தில் இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டமாக இருக்கலாம், 6ஆம் திருத்த சட்டம், இந்த அரசியலமைப்புகள் எல்லாமே அவ்வாறு தான் நிறைவேற்றப்படுகிறது. நாங்கள் பிரிஞ்சிருக்க நாங்கள் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறோம், இல்லாட்டி வாக்களிப்பிலிருந்து நாங்கள் அதனை முற்றுமுழுதாக நியாயத்து வெளியேறி இருக்கிறோம் அந்த செயற்முறையிலிருந்து. ஆகவே இந்த சட்டங்கள் எங்கள் மீது திணிக்க முடியாது. அடுத்தது உண்டு, இப்போ நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இப்போ இந்த புலிக்கொடி என்று ஒரு புலிக்கொடியை வச்சுக்கொண்டு புலிக்கொடியை தடை செய்து புலிகள் ஒரு காலத்தில் ஆயுதமேந்தி போராடுகிறார்கள். அந்த ஆயுத போராட்டத்தை அல்லது இந்த புலிகளுடைய போராட்டத்தை நானே ஆதரித்து நிற்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் என்னுடைய அரசியல் அபிலாசைகளை ஒரு காலத்தில் காவி சென்று இருக்கிறார்கள். என்னுடைய அரசியல் அபிலாசைகளை அவர்கள் காவி நின்றதற்காக நான் விடுதலை போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் ஆதரிக்கிறேன். ஆகவே இதில் விடுதலை புலிகளை நீங்கள் ஆயுதமேந்தி அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் ஒரு தடையை அறிவிச்சு போட்டு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்துவிட்டு அந்த தடைக்குள்ள நீங்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட முடியாது. ஆகவே ஒரு சோழனுடைய கொடி, தமிழர்களுடைய அடையாளம், பண்பாடு, கலாச்சார விழுமியங்களை தாங்கி நிற்கிற ஒரு கொடியை எங்களுடைய வரலாறு கடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வரலாற்றில் அந்த கொடியை 33 வருடங்கள் இருந்த விடுதலை புலிகள் தங்களுடைய போராட்டத்தில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த போராட்டத்தை தடை செய்ததன் மூலமாக கொடியையும் தடை செய்து தமிழ் இனத்தினுடைய அடையாளங்களை தடை செய்யறதுக்கு இந்த அரசியல் ரீதியாக இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த வகையில் பேசவும் செய்கிறோம். அப்படி சொல்றீங்க? அப்படியா? நிச்சயமாக. அதாவது இப்போ விடுதலை போராட்டம் வந்து எனக்காக கொண்டு செல்லப்பட்டது. ஆகவே அவர்கள் அந்த காலப்பகுதியில் காவி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகான காலத்தில் நான் காவறதுக்கு யாரும் தடை செய்யலாம். இப்போ நீங்கள் சொன்ன ஆயுத போராட்டத்தை நீங்க அரச பயங்கரவாதத்தின் மூலமாக நிர்மூலமாக்கி இருக்கிறீங்களோ, இனப்படுகொலை நடந்திருக்குது, முழு அநியாயமும் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ நான் சொல்ல வரேன், இந்த கொடியும் இந்த பாடல்களும் என்னுடைய அண்ணன் பர்ணராமேஸ்வரன் என்பவர் மாவீரர் தினத்தில் உங்களுக்கு தெரியும் இறுதி நாட்களில் அந்த 27ஆம் தேதி பாடப்படுகிற பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அதில் திறனுவதற்கான அந்த அடியலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னுடைய உறவுகள் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தில் தங்களுடைய இன்னும் ஆயுதமாக்கி கொண்ட இடம். மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீதும் உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி, விழிமூடி இங்கே துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதிலும் உறுதி, இழிவாக வாழோம் தமிழீழப் போரில் இனிமேலும் ஓயோம் என்று சபதம் எடுத்துக்கொண்டு இந்த மண்ணுக்காக போராடின அந்த பாடலை நான் பாட முடியாதுன்னு சொன்னால் நான் பாடத்த
அந்த தடைக்கு எதிராக. ஆகவே இந்த பாடல் வந்து என்னுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விடுமியங்களை இந்த வேரோடு நாங்கள் ஊன்றி ஒரு இனமாக நாங்கள் இந்த வேருக்களை கிளவிட்டிருக்கிறோம். அந்த கிளவிட்டிருக்கிற அந்த 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 இனத்தினுடைய கலை பண்பாட்டு கூறுகளை காவி செல்றதுக்கு எவரும் தடை போடலாம். மற்றது 33 வருஷம் இந்த இலக்கியம் பண்பாடு கலை கலாச்சாரம் எல்லாமே இருக்குது உண்டு. அது விடுதலை புலிகள் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் கூட அந்த அந்த அரசியலை அந்த 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 அழகியலை அந்த அறிவியலை நாங்கள் பேசுவதற்கு எந்த தடையையும் எந்த ஒரு அரசும் போட முடியாது என்பதுதான் என்னுடைய அடிப்படை வாதம். இதில் நீங்கள் புதுவை ரத்தினதுரை அண்ணன் அவர்களை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் அவர் கலைத்துறைக்காக கலை பண்பாட்டு கழகம் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும் தமிழர் என்ன விடுதலை புலிகளுடைய கலை பண்பாட்டு கழகம், அந்த கலைகள் அந்த அந்த பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரபல்யம் பெற்ற பாடலாசிரியர்கள் அதில் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற விடயம் கருத்தியல் ரீதியாக பேசுகிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறது. ஆனால் இலங்கை என்ற ஒரு நாட்டில் இருந்தோண்டு பாடல் பாடினதுக்கே ஒரு பெரிய சிக்கல் நிலைமை, உங்கள் மேலேயும் வழக்குகள் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண நபர்கள் இந்த கருத்தியலை பொது வழியில் பேசிக்க கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது. இதில் தான் நான் சொல்ல வரேன். இதில் இருந்து நாங்கள் கருத்தியல் ரீதியாக நாங்கள் பேசலாம், இது பற்றின ஒரு தெளிவு சட்டத்தண்ணி என்ற ரீதியில் உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த விடயங்கள் சார்ந்து ஒரு வழக்கை எதிர்கொள்றது ஒரு பொதுமகனாக இருக்கேக்க அங்கே ஒரு பயம் ஒன்று இருக்கு இல்லையா? இதில் இப்போ நீங்கள் இந்த வழக்கை இந்த அரசு வந்து இன்றைக்கு சர்வதேசங்களில் போய் பல வாக்குறுதிகளை கொடுத்து அகப்பட்டு போயிருக்குது. ஆகவே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் தொடர்ந்து வச்சிருக்க இயலாது. எது பயங்கரவாதம்? தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கோரி போராடுவதை நீங்கள் பயங்கரவாதம் என்றே முத்திர ஊத்தி கொண்டு அந்த விடுதலை போராட்டம் சார்ந்த எந்த கருத்தியலை கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு பாட்டை பாடுறேன்னு சொன்னேன். உலகத்தில் எத்தனையாயிரம் பாட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சரி அல்லது உலகம் இருக்கிற பறந்திருக்கிற தேசத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் ஒருத்தர் அரசியலுக்காக வாக்கை சேரிக்கிறதுக்காக புது புது பாடல்களை போட்டு கொண்டு போகிறாங்க. ஆகவே இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய அரசியல் அபிலாசைகளை கடத்துறதுக்கு ஒரு ஊடகமாக அது இருக்குது இந்த கலை. அப்போ அதில் ஒரு சொல்லிசை மூலமாக எங்களுடைய கடந்த காலம் என்பது வரலாறு. இந்த 33 வருஷம் ஆணையரவு முகாமை பால்ராஜ் அண்ணர் அவர்கள் கொடியேற்றினார் என்று சொல்லி அந்த முகாம் தகர்க்கப்பட்ட வரலாற்று ரோட்டு நந்திக்கடல்ல கமல் குணரத்னம் எழுதியிருக்கிறார், டான் ஜெயதிலக் எழுதியிருக்கிறார். அந்த அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் எல்டிடி லீடர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த வரிப்புலி உடுத்த காக்கி உடுப்போட மிக அழகான ஒரு படம் இருக்கும். அதுக்கு பின்னால் தமிழீழத்தினுடைய படம் இருக்கும், புலிக்கொடி இருக்கும். இந்த படம் கமல் குணரத்னம் என்ற புத்தகத்திலே இருக்கு. அப்போ என்.கே. நாராயணனுடைய பாய்ஸ் டு கரில்லா என்ற புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புத்தகத்தினுடைய கவரை வந்து புலியில் கவர் தான் இருக்கு. ஆக நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால் அது ஒரு என்.கே. நாராயணனுக்கு முடியுது, அது கமல் குணரத்னக்கு முடியுது, டான் ஜெயதிலக்கு முடியுது, அதே காண்டிவனுக்கு நடராஜர் காண்டிவனுக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கு. அதே கேள்வி தான் நீங்க பிரச்சனையா இருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம், யாருக்குமே பேசுறதுக்கு விருப்பம் இல்லை என்று இல்லை. ஆனால் இதற்கு பிறகாக வருகின்ற சட்ட சிக்கல்களை அணுகிறதுல அங்கதான் பிரச்சனை. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், அந்த இடத்துக்கு தான் மறுமொழி வரேன். இப்ப இந்த பிரச்சனை சங்கீதத்தினுடைய பிரச்சனை தனிப்பட்ட நபருக்கான பிரச்சனை அல்ல, இது இன்றைக்கு சமூகத்துக்கு பிரச்சனை. நீங்களே என்ன அங்க போனீங்கன்ற கேள்வி கேட்டீங்க. நேற்று எத்தனை சட்டத்தரணிகள் அங்க போனவே? அது அவங்களுக்கு தெரியும் தானே. திடீரென்று கொண்டு வந்து 3 மணிக்கு பிடிச்சு கொண்டே இரவு போலீஸ் நிலையத்தில் வச்சிருந்து அடுத்த நாள் 3 மணிக்கு ஒரு ஊடகத்தில் பேசு பொருள் ஆனா பிறகு போறதுக்கான வாய்ப்புகள். நான் தாயாரோடையும் கதைச்சேன். அப்ப அவருக்கு நீதிமன்றத்துக்கு போற மட்டுக்குமே அவருக்கு எங்க எப்ப எத்தனை மணிக்கு எதுன்றே தெரியாது. அதுக்கு பிறகுதான் பொதுமக்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. அந்த தெளிவுத்தன்மை இல்லை. தயவு செய்து நீங்கள் இப்படிதான் பார்க்கணும். இந்த பிரச்சனை ஒன்று வந்துட்டு இது ஒரு பிரச்சனை இல்லை, இப்படி 1000 பிரச்சனை. தீவச்செல்வனுடைய அந்த புத்தக வெளியீட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தீவச்செல்வனுக்கு சயனைட் பயங்கரவாதி என்ற புத்தகத்தை தடுத்து வச்சிருக்கிறேன். அவருடைய பிரச்சனையும் அவர் என்னோடு மிக இந்த வழக்கு அந்த சட்டம் சார்ந்த விடயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்கிற வகையில நான் அவரோட நெருக்கமாக இந்த விடயங்களில் உரையாடி இருக்கிறேன். இவ்வாறான ஒரு போக்குகளை தான் இருக்கிறோம். அப்ப இது தனித்து தீபச்செல்வன் சங்கீதனுக்குரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிற அளவில் தான் நீங்கள் சொல்ல வர பிரச்சனை வருது. அது அவருக்குரிய பிரச்சனை இல்லை. இது சங்கீதன் வந்து என்னுடைய அரசியல் வேணவாவை கொண்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் சமூகமாக நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய வேணவுக்காக கொண்டு போயிருக்கிறார். ஆனால் பிரச்சனை வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக அப்படிதான் எனக்கு வழக்கு இருக்கு. அப்ப அந்த வழக்கு வாரதுன்றதுக்காக நாங்கள் ஒதுங்கி கொள்ள முடியாது. பொதுமகன் என்ற ரீதியிலையும் அரசியல் பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிற ரீதியிலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? நாங்கள் இந்த விடயங்களை பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம், விருப்பம் இருக்கின்றது. ஆனால் அரசியல் பரப்பில் இயங்குறவர் காண்டிவன், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு சாதாரண பொதுவெளியில் இயங்குற ஒரு மனிதன் அல்லது ஒரு சின்ன தவறு நான் நினைக்கிறேன், ஒரு விளக்கத்தில் ஒரு தவறு. இதுல நான் அரசியல் அல்ல செய்கிறது சரிதானே. இனத்தின் இருப்பியல்
அரசியல் என்றா என்ன? சரி, மற்ற பக்கம் பார்ப்போம். அரசியல் தான் என்று சொன்னால் இனத்தினுடைய இருப்பியல் தான் அரசியல். இந்த இனத்துக்கு நாங்கள் வெறும் பாராளுமன்ற கதிரைக்க வேண்டிய அரசியல் செய்யல. நாங்கள் 2-3 தடவைகள் தோத்து தான் இந்த அரசியலில் நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த இனம் இந்த அரசியலை விளங்கிக் கொள்ள வேணும். கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரெழுச்சி எப்படி வருது? 76 வட்டுக்கோட்டை தீர்மானம், அதுக்கு பிறகு பொங்கு தமிழ், அது புலிகள் இருந்த காலம், அதுக்கு முதல் ஒரு வட்டுக்கோட்டை தீர்மானம், அதுக்கு பிறகு ஒரு எழுச்சியை கொண்டு வரணும்னு சொன்னால் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் வெளியில வர வேணும். இந்த சனத்தை வெளியில தயார்படுத்துவோம். அப்ப இப்படி இந்த சனத்தை ஒரு வழக்கு போட்டுன்றதுக்காக சிங்கள பௌத்த பேரினவாதம் இதைத்தான் விரும்புது. ஒரு வழக்கொண்டை போட்டு 2 பேரை போட்டா மிச்சம் எல்லாரும் பாட்டை நூத்து வச்சுட்டு போயிட்டு உள்ளுக்கு இருந்துடுவேன். அது இல்ல விஷயம். இது சங்கீதவர்கள் பேசுறது ஒவ்வொரு தமிழ் மகனுடைய அடிப்படை விஷயம். நான் பேச முடியாத அவர் பேசுறார். அவருக்கு தெரிஞ்ச மொழியில, மக்களை ஈர்க்கக்கூடிய மொழியில, மக்களை கவரக்கூடிய மொழியில அடி வேர்களை போய் அருட்டி ஆட அசைய வைக்கும். ஒரு அடி வேர்களை அசைச்சு மரத்தை உலுக்குற மாதிரி அனைத்து அந்த என்னன்னு சொல்ற உணர்வுகளையும் உலுக்குற ஒரு கலைய மூலமாகத்தான் அதை கொண்டு வர. ஒரு பாடல் புலிகளுடைய கலைப்பண்பாட்டு கழகத்துல நாங்கள் இருந்த காலம், நீங்களும் இருந்த காலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வாணி ஜெயராமனுடைய கிரீவனன் என்ற பாடலை கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், உங்களை அறியாமல் அந்த அந்த கலை பண்பாட்டின் ஊடாகத்தான் ஒரு பாரிய போராட்டம் இந்த இளைஞர்கள் மத்தியில கொண்டு செல்லப்பட்டது. ஆகவே அந்த வகையில பார்க்கக்குள்ள சங்கீதவர்கள் இனத்துக்கான ஒரு அடையாளமாக நாங்கள் பார்த்து அவருடைய பிரச்சனையை மோங்கொடுக்கிறதை ஒழிய சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இயக்கம் இப்படித்தான். எப்படி சொல்ல வராங்க இந்த அரசியலை? நீங்கள் இந்த பாட்டை பாடினா தென்பகுதியில மக்கள் கிளந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பாட்டு என்னுடைய உரிமை, என்ற ஜனநாயகம், என்ற சுயநிர்ணய உரிமை. அப்ப எந்த சுயநிர்ணய உரிமை நீ பாதுகாக்கிற என்று சர்வதேச உடன்பாடுகள் எடுத்துக்கொண்டு வந்து நீ பாதுகாக்கிறன்னு சொன்னா எனக்கு எதிராக, நான் இந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கு எதிராக எழும் சிங்கள மக்கள் கிளந்தெடுக்கிறார்கள், அந்த சிங்கள மக்களை சட்டத்துக்கு முன்னால கொண்டு வருவோம். திலீவனண்ணையை நாங்கள் பொத்துவில்ல இருந்து அவருடைய சமாதிக்கு கொண்டு வரைய திருவண்ணாமலை வச்சு அடிக்கிறாங்க, அடிச்சு போட்டு சொல்றாங்க, நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் இருக்கிற ஒருவரை கொண்டு வாரீங்கள், அது தென்பகுதியில காலியில மாத்திரையில இருக்கிற சிங்கள மக்கள் கிளந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை கைது செய்து உள்ளுக்கு போடணும். அன்றைக்கு அந்த அடிச்ச நபர்கள், அந்த வாகனத்தை அடிச்ச நபர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அடுத்த நாள் அடையாள அணிவகுப்பு. நாங்கள் போறோம், அவர்கள் அடையாள அணிவகுப்புக்குரிய ஆயத்தங்கள் இல்லை. அப்ப நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அடையாள அணிவகுப்புக்கு போகாமலே கீழே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பிண நிராகரிக்கப்படுது அந்த அடிச்சவர்களுக்கு. ஏஎஸ்பி கொண்டு போய் ஹைகோர்ட்ல வழக்க போடுறார். ஹைகோர்ட்ல வழக்க போட்டு எந்த சட்டத்தை பாதுகாத்து அந்த குற்றத்துக்கு அவர்களை கைது செய்து அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்தார்களோ அதே போலீசார்கள் சொல்றார்கள். என்ன திருவண்ணாமலை மாவட்டத்தில் இனக்கலவரம் மூடுறதுக்கு 2 இனங்களுக்கு இடையில கலவரம் மூடுறதுக்கான ஒரு நிலை இருக்குது. ஆகவே தயவு செய்து இவர்களை நீதிமன்றம் பிணையில செல்ல அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு போலீஸ் ஏஎஸ்பி அப்ளிகேஷனை போடுறார். அப்போ அவர் இந்த ஏஎஸ்பி என்ன செய்திருக்கணும்? அந்த சட்டத்தை மீற முனைகிற அந்த பெரும்பான்மை சிங்கள தரப்பு யார் காடைத்தனத்தை அன்றைக்கு புரிஞ்சார்களோ அந்த காடைத்தனத்தை இன்னும் மிரட்டி சட்ட கட்டுப்பாடுகளையும் சட்டங்களையும் மீறி போகிற அந்த அவர்களைத்தான் கைது செய்து அந்த சட்டத்துக்கு முன்னால கொண்டாந்து இருக்கும். ஆகவே இது சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய மொத்த வடிவம். இது சங்கீத்துக்கு இல்லை, நாளைக்கு உங்களுக்கு இருக்கும், நாளாண்டைக்கு எனக்கு இருக்கும், எங்களுக்கு இந்த வழக்குகள் இருக்கு. ஆகவே இதை நாங்கள் ஒரு இனமாக நாங்கள் ஒரு கிளர்ச்சியும் எழுச்சியும் புரட்சியும் திரட்சியுமாக நாங்கள் வெளியில கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதுக்கு உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்ட எத்தனையோ பேரை 2 மாதம் 3 மாசத்துக்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கெல்லாம் இருக்கணும் என்று சொன்னால் இந்த சட்டங்களை அவர்கள் கொண்டு போகல. ஏன் அது இன்றைக்கு அவைக்கு அதை செய்ய முடியாமல் இருக்குன்னு சொன்னால் சர்வதேசம் வியாபிச்சு போயிருக்கும், ஒரு இனப்படுகொலையே ஸ்ரீலங்கா தேசம் இழைச்சிருக்குது. ஆகவே அனைத்து சட்டங்களையும் கையில் எடுத்து சட்டங்களில் அந்த இனங்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி சர்வதேச கடப்பாடுகளை கொண்டிருக்கிற அரசு அந்த ஒரு இனத்தை முழுமையாக அழிச்சிருக்குது. ஆகவே இந்த சட்டங்கள் செல்லுபடியற்றவை. இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதத்தை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வருகிற சட்டங்களை அது சட்டமாக இருந்தால் நாங்கள் மீறியே தான் ஆகும். அது நான் சட்டத்திறனியா இருந்து சொல்லிடுறேன். இந்த சட்டத்திறனியா இருக்கிறதுக்கு எனக்கு லைசன்ஸ் தந்து விட இல்லை, நான் என்னவும் பேசலாம், நாளைக்கு நான் கைது செய்யப்படலாம். ஆனால் இந்த கைதுகளுக்கு அப்பாலே ஒரு அரசியலை நாங்கள் பேசியே ஆகணும். உயிரை கொடுத்த ஒரு சமூகத்துகள் இருந்து தான் நாங்கள் இதை பேசுகிறோம். ஆகவே ஒரு தனித்த சங்கீத்தாக அவருக்கு இந்த பிரச்சனையை நான் நீங்க சொல்ற வகையில் வழங்கிக் கொள்றேன். ஆனால் அது சங்கீத்துடைய பிரச்சனை அல்ல. சங்கீத் என்கின்ற தனிநபருக்கும் அவருடைய தாயாருக்கும் இருக்கிற பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த இனத்துக்கும் அந்த 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 அரசியலுக்கு இருக்கிற இடவழிக்குள்ள இருக்கிற அபாயங்களை நாங்கள் மிக ஆழமாக விளங்கிக் கொண்டு நாங்கள் திரண்டெழுந்து இந்த விடயங்களுக்கு முகம் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக இந்த அரசு அந்த இடங்கள்ல ஒரு சாதகமான பதிலை தர வேணும். இல்லை என்று சொன்னால் சர்வதேச சட்டங்கள் அதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசு ஒரு பாரிய நெருக்கு வாரத்துக்குள்ள போகும். கட்டாயம். உண்மையை நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். தொடர்ந்தும் உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே மாதிரி இன்னொரு தீர்க்கமான ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.